இந்த பிக்சர்ல நம்ம டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் பெயிண்டிங் உங்களுக்கு வேணும் அதோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்டர்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் காட் ஆஃப் வாரோட ஐ மட்டும் டிராயிங் பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் அதோட சேர்த்து நான் பேசிக் ஃபார்மா எப்படி வந்துட்டு ஒரு ஐயை வரையணும் அப்படின்றதையும் நான் பார்த்துப்பேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாதி ஷேடிங், அதாவது பாதி ஃபேஸ்ல உள்ள ஷேடிங் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். காட் ஆஃப் வாரோட பாதி ஷேடிங் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் நான் வீடியோலயே நான் கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் அண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நீங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு நீங்களும் டிராயிங் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப் லிங்க் மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த வீடியோ பாருங்க. A4 பேப்பர், சார்கோல் பென்சில், பிளெண்டர் டூல், மேக்ஸிமம் இதுதான் நான் என்னோட வீடியோஸில் யூஸ் பண்ணுவேன். அதான் இதுலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த வீடியோ கண்ணு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே ஐ ஆப்ஷனில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க ஷேடிங் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ லெஃப்ட்டில் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபுல்லு டார்க்காக தான் இருக்குது லெஃப்ட் சைடில் ஃபுல்லு. ஏன்னா லைட்டிங்லாம் ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு டார்க் ஏற்றி நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் எப்படி ஷேட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது ரொம்ப டார்க்கு வர பிளேஸில் வந்துட்டு நான் எப்படி ஷேட் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபுல்லும் ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஷேட் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு நான் டார்க் கொடுத்துட்டேன். அண்ட் அனதர் ஒரு ஸ்டெப் நான் டார்க் கொடுக்குறேன். அந்த இடத்துல வந்து வளைஞ்சி வருன்றனால நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேட் கொடுக்குறேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த இது கோடு கிட்ட நான் டார்க்காக நான் கோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஷேட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் நான் எப்படி நான் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபுல்லும் இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வந்துட்டு அது ரிலேட்டடாக ஷேடிங் வந்துட்டு மேலேருந்து கீழே ஷேட் கொடுக்குறேன். அது கை வந்து நம்ம எப்படி வாவு வருமோ அது ரிலேட்டடாக நான் கொடுக்குறேன். அண்ட் லெஃப்ட் சைடில் நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஷேடிங் கொடுக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு கொடுக்குறேன், அப்புறம் இன்னொன்று ஒரு ஸ்டெப் மேலே ஏற்றுறேன், அண்ட் திருப்பி மூணாவதாக நல்லா டார்க்காக ஏற்றுறேன். இப்போ அந்த இடத்துல கோடு வந்துட்டு நல்லா டார்க்காக வரணும் அப்படின்ற காரணத்தினால நான் நல்லா டார்க்காக கொடுக்குறேன் லெஃப்ட் சைடில். அப்புறம் வந்துட்டு ஏன் இப்போ போக லைட் ஆக்குறேன்னா நமக்கு வந்துட்டு அங்கே ஸ்கின்னில் பார்த்தினாவே கரெக்டாக நடுவில் வந்துட்டு லைட்டாக தான் நமக்கு ஷேடு வருது. அதனால் அது ரிலேட்டடாக நான் வந்துட்டு நடுவில் வந்துட்டு லைட் ஷேடாக இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். லைட்டாக நான் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போக டார்க் ஏற்றுவேன். டார்க் வர பிளேஸ்லேருந்து மெர்ஜ் பண்ணும்போது நம்ம லைட்டாக ஷேடை வந்துட்டு அப்படியே காமனாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஷேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு டார்க் இருக்கிற பிளேஸ்க்கு டார்க்காக நான் கொடுக்குறேன். அண்ட் லைட் இருக்கிற பிளேஸ்க்கு அப்படியே நான் லைட் கொடுக்குறேன். ஷேடிங் பண்ணும்போதே நான் வந்து பிரிச்சுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மேலே வந்து நான் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே நான் எப்படி எந்தளவுக்கு டார்க் ஏற்றுறேன்னு பாருங்கள். ஏன் அந்தளவுக்கு அவ்வளோ டார்க் நான் எடுத்து ஏற்றுறேன்னா ஃபுல்லுமே அந்த இடத்துல வந்து ஷேடோ விழுது. அந்த நோஸோட ஷேடோ லெஃப்ட் சைடில் அந்தளவுக்கு டார்க்காக விழுது. அதனால் நான் வந்து டார்க்காக நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து அதை ரிலேட்டடாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு டார்க் இருக்கிற பிளேஸ்க்கு நம்ம டார்க்கு கொடுத்துட்டோன்னா அப்புறம் வந்துட்டு அதை அப்படியே மெர்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டார்க்காக தான் இருக்குது. நம்ம பண்ணுற லெஃப்ட் சைடில் ஃபுல்லுமே டார்க்காக தான் இருக்குது. அதனால் டார்க்காகவே போகிறோம். நடுவில் ஏன் கேப் விட்றோன்னா அந்த இடத்துல லைட்டிங் வர்றனால அந்த இடம் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக வருது. அந்த இடத்துல லைட் பட்டு போகிறனால அந்த இடத்துல வந்துட்டு டார்க்காக இல்லை. அதனால் மற்றபடி கீழே ஃபுல்லும் டார்க்காக தான் இருக்குது. அதனால் அந்த இடத்த வந்து நான் வந்து லைட்டுக்கு கேப் விட்ருக்கேன். இப்போ வந்துட்டு கேப் விட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நான் ஷேட் பண்ணுறேன். டார்க் பிளேஸ்க்கு வர இடத்துல டார்க்காக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் லைட்டிங் அந்த இடத்துல வரணுன்றனால லைட்டாக ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்து ஷேட் பண்ணிட்டேன். அண்ட் நான் ஷேட் பண்ணது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ரொம்ப சொரன்னு போட்டிருக்கேன்னு தெரியும். ஃபுல்லு டார்க்காக நான் சார்கோல் பென்சில் வச்சு ஷேட் பண்ணிட்டேன். இது வித்தவுட் ஷேட்லேயே இந்த மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ நான் ஷேட் பண்ணதுக்கப்புறம் மேலே பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்துட்டு நமக்கு பிரச்சனை அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஷேட் பண்ணிட்டேன். இப்போ பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணும்போது எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி நான் வந்து ஷேட் கொடுக்குறான்னு பாருங்கள். இப்போ டார்க் இருக்கிற பிளேஸ்க்கு நான் இப்போ வந்து ஷேட் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்கும்போது எந்தளவுக்கு அந்த நான் கொடுத்த டோனுக்கு அப்புறம் இப்போ எப்படி அந்த டோன் மாறுதுன்னு பாருங்கள். எந்தளவுக்கு வந்து நல்லா டார்க்காக ஆகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்தளவுக்கு நம்ம ஹைலைட்டாக நம்ம டார்க் பண்ணும்போது தப்பு பண்ணிடக்கூடாது. தப்பு பண்ணிட்டா நம்மளால் அழைக்க முடியாது. அது ஒரு பெரிய வந்து ப்ராப்ளமாக இருக்கும். நம்ம டார்க் ஒன்ஸ்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு தான் நம்ம டார்க் கொடுக்கணும். அதனால் வந்துட்டு நம்ம டார்க்கான பிளேஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஷேடிங் வந்துட்டு நான் வந்து இது பண்ணுறேன். அண்ட் மேலேருந்து கீழே அப்படியே, அதாவது அந்த ஷேடிங் மேலேருந்து கீழே வரனால அது ரிலேட்டடாக அப்படியே நான் கொடுத்துட்டேன். இப்போ ஐப்ரோக்கு கீழே வந்து நான் ஷேடிங் கொடுத்துட்ருக்கிறேன் ஃபுல்லுமே. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் அது ரிலேட்டடாக அப்படியே மெர்ஜ் பண்ணிடுறேன். ஷேடிங்கே வேறு ஒன்றும் இல்லை. அதாவது டார்க்லேருந்து லைட் போகும்போதோ லைட்லேருந்து டார்க் போகும்போதோ அது அப்படியே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். நான் மெர்ஜ் பண்ணுறது தான் அது அதில் அப்படி நான் கொடுத்துருக்குறேன். நம்ம வந்துட்டு அப்படியே அது ரிலேட்டடாக நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ வந்துட்டு நான் வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃபுல். இப்போ மேலேயும் அது ரிலேட்டடாக தான் நான் ஷேட் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கு கண்ணு கீழே அது ரிலேட்டடாக நான் டார்க்காக கொடுக்குறேன். நான் டார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து மெர்ஜ் பண்ணிடுவேன். மெர்ஜ் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த இடம் வந்துட்டு அசிங்கமாக தெரியாது. நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோன்னா நமக்கு அப்படியே அது வந்துட்டு மெர்ஜ் ஆயிரும், தனித்தனியாக தெரியாது, லைட்டும் ஷேடும் தனித்தனியாக. நம்ம அப்போ தான் வந்துட்டு லைட் அண்ட் ஷேடை நம்ம கரெக்டாக வந்து வேல்யூ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு நல்லா கீழே வந்துட்டு கொடுக்குறேன். அந்த இடத்துல நான் கொடுக்கும்போது ஃபுல்லும் லைட்டிங் இருக்கிற இடத்துக்கும் நான் லைட்டாக ஷேட் பண்ணிடுறேன். அண்டு லேட்டராக வந்துட்டு கடைசியாக நம்ம வந்து ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம அழைச்சிக்கலாம். அதனால் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நான் லைட்டாக தான் ஷேட் கொடுக்குறேன். நம்ம லைட்டாக ஷேட் கொடுத்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அண்ட் ரப்பர் யூஸ் பண்ணி ஹைலைட்டாக இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் லைட்டாக நம்ம ரப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ண ட்ராயிங் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டுட்டோரியல்ஸ் வந்து கொடுக்குறேன். இது வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ராயிங் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ முதல்ல கடைசியாக பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே டிராயிங் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மீடியாவில் வேணா கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குள்ள லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேல ஆப்ஷன்ஸ்லயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.